ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் எர்த் மேப்பில் எப்படி லைவ் 3D லொக்கேஷன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம், 3D மேப் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு ஏதோ பப்ஜி கேமில் வர கிராஃபிக்ஸ் பில்டிங்ஸ் போல் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நம்ம உலகத்தில் இருக்கிற உண்மையான பில்டிங்ஸ் தான். ஸோ இதெல்லாம் 3Dயில் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட ஒரு அடுத்த பரிமாணமாக தான் இந்த கூகுள் 3D மேப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3D மேப் மூலிமா நம்மளோட லொக்கேஷன், நம்மளோட வீடெல்லாம் 3Dயில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற எந்த சூப்பரான லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே எப்படி இருக்குமோ அதே நீங்கள் இந்த 3D மேப்பில் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம 3D மேப் பார்க்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் கூகுள் எர்த் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் எர்த்துங்கிற ஆப்பில் தான் நம்ம வந்து மேப்ஸ் வந்து 3Dயில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நார்மலான வந்து கூகுள் மேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த 3D வந்து நம்ம பார்க்க முடியாது. பட் அதில் 3Dன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் வராது. ஸோ இதில் தான் நம்ம வந்து எல்லா லொக்கேஷனுமே 3Dயில் பார்க்கலாம். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபோனில். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறது வந்து. இதில் இருக்கிற சர்ச் பாரில் நம்ம என்ன லொக்கேஷன் வேணாலும் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம அப்படியே சூப்பராக அழகாக அதை கூட்டிகிட்டு போவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஈஃபில் டவரை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஈஃபில் டவர் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து அப்படியே நம்மளை பார்த்தீங்கன்னா அப்படியே உலகத்தையே சுற்றி நம்மளை கூட்டு போகும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களோட நெட்டு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு மேப் வந்து லோட் ஆகி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈஃபில் டவர் வந்து உங்களுக்கு 3Dயில் காமிக்குது. ஈஃபில் டவர் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற எல்லா பில்டிங்ஸு, பிரிட்ஜு, ட்ரீ எல்லாமே வந்து நம்மளுக்கு 3Dயில் பார்க்கலாம். இதை நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது மூலியமாகவும் அப்படி ஜூம் பண்ணுறது மூலியமாகவும் அதை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம டாப் ஆங்கிள் வியூலையும் 3Dயில் பார்க்கலாம். இதை வந்து சைட் ஆங்கிள் வியூலையும் 3Dயில் பார்க்கலாம். ஸோ சைட் ஆங்கிள் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே சைடில் தெரியுற இங்கே 2Dன்னு தெரியுது இல்லையா, ஸோ அதே இடத்துல திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா 3Dன்னு காமிக்கும். அப்போ அந்த 3D நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அது வந்து அந்த லொக்கேஷனை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே ட்ரோன் ஷாட் வர போல் அப்படியே ரவுண்ட் அடித்து சுற்றி காமிக்கும் உங்களுக்கு. அது பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அமெரிக்காவில் இருக்கிற த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு லேடியோட சிலை. இதை நீங்கள் வந்து எல்லாருமே படத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா இடத்துல நீங்கள் இதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே ஒரு லேடி வந்து கையில் வந்து ஒலிம்பிக் அந்த தீபத்தை வச்சுட்டு இருக்க போல் ஒரு இது சிலை இருக்கும். இது அமெரிக்காவில் ஃபேமஸானது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ 3Dயில் பார்க்குறோம் அப்படி லைவாக. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், இதில் நம்ம வீடு, நம்ம லொக்கேஷன், நம்ம நாட்டில் இருக்கிற சூப்பரான ஏரியாஸ்லாம் இதில் வந்து 3Dயில் பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் ஒரு சில இடம் தான் 3Dயில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து இப்போ நான் 3Dயில் வச்சுருக்கேன். பட் ஆனால் இதை வந்து டெவலப் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்ம நாட்டில். அதனால் இன்னும் வந்து இது 3D முழுமையாக கிடைக்கல. இது வந்து தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த ஈஃபில் டவர் பார்த்தாலும் இது வந்து 3D தெரியல. இதேமாரி விவேகானந்த பாறை, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அதே போல் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துலாம் 3Dயில் வந்து மாற்றிருக்காங்க. அதே போல் இந்தியாவில் கொஞ்சம் இடத்த மாற்றிட்டு இருக்காங்க, தாஜ்மஹால் அது போல். பட் எல்லா இடமும் இன்னும் 3Dயில் வந்து கொண்டு வரல. இதே போல் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் அந்த விவேகானந்தர் ஸ்டாச்சுவும் நம்ம வந்து 3Dயில் பார்க்கலாம். அது கூடவே அந்த வேளாங்கண்ணியில் இருக்கிற அந்த சர்ச்சஸும் நம்ம வந்து 3Dயில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்தியாவை தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்து மேப்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க, டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ ஃபாரினில் மற்ற லொக்கேஷன் ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் 3Dயில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஈஃபில் டவர், ஸோ இதுமாரி வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் சூப்பராக. இதில் இருக்கிற இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது பிளேஸை சர்ச் பண்ணோம் அப்படின்னா உடனே அது அப்படியே பூமியை விட்டு வெளில போயிட்டு திரும்ப அந்த லொக்கேஷனுக்கு வர போல் அந்த ஒரு அனிமேஷன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் ஸ்ட்ரீட் வியூ நம்ம வந்து 360 டிகிரி இமேஜஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் வியூ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரீட் வியூலாம் இருக்கோ அது வந்து அப்படி ப்ளூ கலரில் உங்களுக்கு காமிக்கும். இல்லை எந்த ஸ்ட்ரீட் வியூ நீங்கள் வந்து பார்க்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு 360 டிகிரி வியூவில் வந்து உங்களுக்கு அப்படியே சூப்பராக காமிக்கும். இப்போ நான் ஒரு இடத்த கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே அது அழகாக அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இந்த வியூ கிடைக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே லோட் ஆகிட்டு இருக்கும். அது நல்லா லோட் ஆகி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த 360 இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஜூம் பண்ணியும் அப்படி ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ரீட் வியூக்கு கீழே இருக்கிற 3D சிம்பிள் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த லொக்கேஷனை வச்சிருக்கோமோ அந்த லொக்கேஷன் அப்படியே நமக்கு வந்து அப்படியே 360 டிகிரியில் அப்படி ரொட்டேட் ஆகி ஸ்லோவாக ரொட்டேட் ஆகி உங்களுக்கு ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிற போல் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கும் அந்த இடத்த. அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த பிளேஸை சர்ச் பண்ணாலும் இதுமாரி உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் அடித்து காமிக்கும்.
அடுத்ததாக மேலே இருக்கிற இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேர்ல்டில் எந்தெந்த இடம்லாம் 3Dயில் வந்து 3D வியூவில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ ஸோ அந்த இடத்த வந்து எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த பிளேஸ் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி சூப்பராக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சர், கேம்ஸ், லேயர்ஸ் இப்படி நிறையா வந்து காமிக்குது. இல்லை இப்போ வந்து நேச்சரில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நேச்சர் சம்மந்தப்பட்ட இடம்லாம் எந்தெந்த இடம்லாம் சூப்பராக இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி 3D வியூவில் பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு லொக்கேஷனை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஸ்டார்ட்னு வந்து காமிக்கும். ஸோ ஸ்டார்ட்டை கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிராஃபிக்ஸ் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஸ்டேடியம்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமா இல்லை வந்து இந்த எல்லா ஸ்போர்ட்ஸ் நடக்கிற அந்த ஸ்டேடியமாக தெரில. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா 3D வியூவில் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேஸ்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அந்த ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இதில் ஒரு என்ன இதுனா நம்ம இந்த ஸ்டேடியத்துக்குள்ளேயே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. மேலே வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளேயே பூந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒரு ஸ்டேடியம்குள்ளே பூந்து நம்ம 3Dயில் பார்க்குற மாதிரி வந்து அட்வான்ஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வேர்ல்டில் எந்தெந்த இடம்லாம் பெஸ்ட்டாக சூப்பரான இடமா இருக்கோ அந்தந்த இடத்துக்கு ஒன்று உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து 3D வியூவில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.